என்ன சொல்லணும்னே தெரியல. டைரக்ட்டா வீடியோ உள்ளடியே போயிரலாம். சிஎஸ்கே விசஸ் ஆர்ஆர் மேட்ச் ஆல்ரெடி நான் சொன்னதுதான். சிஎஸ்கே ஓட பேட்டிங் வந்து அந்த அளவு வீக்கா இருக்கு. ஆனா இதுல ஒரு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னா சிஎஸ்கே ஓட பவுலிங் தான். ஏன் எப்ப பார்த்தாலும் அவங்க வந்து ஃபீல்டிங் போறான்னு தெரியல. தைரியமா பேட் ஃபர்ஸ்ட் போலாம். ஏன்னா சிஎஸ்கே வந்து பேட்டிங்ல தான் வீக், பவுலிங்ல வந்து நல்லா ஸ்ட்ராங் தான். சோ வந்து அவங்க பேட்டிங் போயிருக்கலாம். டாஸ்லயே ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கலாம். ஏன் அவங்களுக்கு வந்து பேட்டிங் வீக். உண்மையிலே சிஎஸ்கே வந்து பேட்டிங் வீக் தான். ஆனா அது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது அது அவங்களுக்கு அந்த மென்டல் ஒரு பிரஷர் இருக்கு. அவங்க வந்து அந்த பிரஷர் இல்லாம வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது நல்லாவே பண்ணுவாங்க. ஏன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது பிரஷர் இருக்கும். சோ அதனாலயே அவங்க வந்து செகண்ட் பேட்டிங் வந்து ஆல்ரெடி பேட்டிங்ல வீக். ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வீக்கா தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருந்தா ஒரு ஃப்ரீடம் இருக்கும் அவங்களுக்கு. ஆர்ஆர் வந்து ஃபர்ஸ்ட் பவர் பிளேல எவ்வளவு ரன் அடிச்சாங்க, நியர்லி வந்து 60 கிட்ட ரன் அடிச்சாங்க. அவங்களுக்கு வந்து ப்ராப்ளமே அவங்களுக்கு வந்து டெத்ல தான் நடந்துச்சு. பட் அவங்க வந்து பவர் பிளே வந்து சூப்பராவே யூஸ் பண்ணாங்க. இத்தனைக்கும் ஜெய்ஸ்வாலும் சஞ்சு சாம்சனும் அடிக்காமலேயே அவங்களுக்கு பவர் பிளேல நல்லாவே ரன் இருக்கு. நிதிஷ் ராணா இப்படி அடிப்பாருன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா அவர் வந்து மத்த டீம் கூட அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதில்ல. அஸ்வினோட மேட்ச் அப் வந்து ராணா கூட 9 இன்னிங்ஸ்ல ஒரு வாட்டி கூட விக்கெட் எடுத்தது இல்ல. அப்புறம் எதுக்கு நிதிஷ் ராணா இருக்கும் போது பவுலிங் கொடுத்தான்னு தெரியல. பவர் பிளேல கொடுக்குறாங்க. அவர் பவர் பிளே மட்டும்தான் வந்து அடி வாங்குறாரு தவிர பவர் பிளே முடிஞ்ச அப்புறம் அஸ்வின் வந்து அடி வாங்குறதே கிடையாது. நல்லாவே கண்டெயின் பண்ண போடுறாரு. அதை ஏன் அவங்க புரிஞ்சுக்கிறாம பவர் பிளேலயே அஸ்வின் ஓவரை கொடுத்து அவருக்கு கொஞ்சம் பிரஷரா இருந்தது. ஏன்னா அஸ்வின் நியூ பால போடக்கூடியவர் தான். ஆனா சடனா இந்த மாதிரி நடக்கும்போது மாத்தலாம். ஏன்னா அவர் வந்து பவர் பிளேல மட்டுமே நல்லா அடி வாங்குறாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் போடும்போதே 16 ரன் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் பவர் பிளே முடிச்சு போட்டோம்னா ரன்னே போகல. அவரோட ரன் வந்து லைக் நல்ல கண்ட்ரோலா போடுறாரு. ஓகே, நேத்து வந்து நிதிஷ் ராணா வந்து அடிச்சிட்டாரு. ஓகே, இருந்தாலுமே அவரோட விக்கெட் தூக்குறாரு. அவரை தவிர நிதிஷ் ராணாவை தவிர வேற யாராலையும் அஸ்வின் ஓவர் அடிக்கவே முடியல. சோ நிதிஷ் ராணா இருக்கும் போச்சுல அஸ்வினை கொண்டு வந்தது ஒரு தப்புன்னு தான் நான் சொல்றேன். இங்க வந்து ராஜஸ்தான் வந்து சொல்ல போனா நல்லாவே பேட்டிங் பண்றாங்க. ஆனா பவுலிங் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. சிஎஸ்கே ஓட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா சிஎஸ்கேக்கு உண்மையிலே இந்த டீம் இந்த ஐபிஎல் 2025லயே சிஎஸ்கேக்கு இருக்கிற மாதிரி பவுலிங் அட்டாக் வேற எந்த டீமுமே கிடையாது. சிஎஸ்கேக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா அந்த பவுலிங் அட்டாக்லயும் ஒரு செகண்ட் பவர் பிளேல போடக்கூடிய ஒரு பேஸ் அட்டாக் கிடையாது. ஏன்னா நேத்து வந்து கலீல் அகமது வந்து ரொம்பவே அழகா போட்டாரு. அவர் 3 மேட்ச்மே ரொம்ப நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு சப்போர்ட்டா ஒரு பிளேயர் வந்து பவர் பிளேல போடக்கூடியது கிடையாது. ஏன்னா பதிரானா வந்து பவர் பிளேல போடக்கூடிய ஒரு பவுலிங் கிடையாது. சோ அவருனால பவர் பிளேல போட முடியல. சேம் லைக் அதனாலயே அஸ்வின் வந்து பவர் பிளேல போட வைக்கிறாங்க. அதனாலதான் அஸ்வின் வந்து அடி வாங்குறாரு தவிர பவர் பிளே முடிஞ்ச அப்புறம் அவரோட ஓவர் வந்து அடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீங்க மேட்ச் பார்த்தா தெரியும். கரெக்டா 3 மேட்ச் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பவர் பிளேல மட்டும் தான் அஸ்வின் அடி வாங்குறத தவிர அதுக்கப்புறம் அடி வாங்குறது கொஞ்சம் ரேர் தான். நேத்து நிதிஷ் ராணா வந்து கொஞ்சம் அடிச்சுட்டாரு. பவர் பிளே முடிஞ்ச அப்புறம் ஷாட்டை மட்டும் அஸ்வின் ஓவர்ல அடிச்சாரு. பட் அஸ்வினை எடுத்துட்டாரு. இந்த சீசன்ல இருக்க பெஸ்ட் பவுலிங் அட்டாக்னா அது சிஎஸ்கேக்கு தான். பவர் பிளேல மட்டும் அலில் கூட பார்ட்னரா யாராச்சும் பவுலிங் போட்டனா ஓகே ஃபைன், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கும். ஏன்னா நேத்து வந்து ராஜஸ்தான் வந்து ஆல்மோஸ்ட் 220 போக வேண்டியது. ஆனா டெத்ல பதிரானா போட்ட ஓவர் வேற லெவல். பராக்க வந்து டாமினேட் பண்ணிட்டாருன்னு சொல்லணும். ஒரு அடி கொடுத்தாரு. சேம் லைக் விராட் கோலி என்ன பண்ணாரோ அவர் அதே தான் நேத்து வந்து பராக் பண்ணது. பட் விராட் கோலி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. ஆனா பதிரானா வந்து பராக் போட்டதை வந்து பராக் வந்து நில குழஞ்சிட்டாருன்னு நான் சொல்லணும். அடுத்த பாலே வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. மறுபடியும் சேம் பால் தான் போடுவார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். யாக்கர் போட்டு, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2 பால் முன்னாடி நீங்க மேட்ச் கரெக்டா கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். பராக் வந்து ஒரு ஏக்கர் பால் மிஸ் ஆயிருப்பாரு. ஆக்சுவலா அது எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. விக்கெட் எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியாது. பதிரானா வேற லெவல்ல அந்த பவுலிங்க போட்டாரு. டெத்ல போடுறது நமக்கு நல்லாவே பவுலிங் இருக்குது. பதிரானா இருக்காரு, நூர் அகமது நூர் இருக்காரு. நூர்லாம் வேற லெவல் அவர் பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. ஜடேஜாவும் ரொம்ப நல்லாவே போடுறாரு. அஸ்வின் மட்டும் அந்த பவர் பிளேல மட்டும் அடி வாங்காம இருந்தானா செம்ம பவுலிங். அவரோட பவுலிங் உண்மையிலே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் வந்து அவர் ரொம்ப நல்லா போட்டாரு. ராணாக்கு மட்டும் அடி வாங்கிட்டாரு. வேற ஒண்ணுமே கிடையாது. பவர் பிளேல அடி வாங்கிட்டாரு. சிஎஸ்கே எங்க மேட்ச கோட்டை விட்டாங்கன்னா மொத்தமே 2 பாயிண்ட் தான். சிஎஸ்கே மேட்ச் கோட்டை விட்டது வந்து பவர் பிளேல தான். ஏன்னா மத்த டீம் வந்து பவர் பிளேல கம்பேர் பண்ணும்போது சில 70 60 80 ரன் எல்லாம் அசால்ட்டா அடிக்கிறாங்க. ஆனா சிஎஸ்கே மற்றும் 30 40 இதெல்லாம் வந்து 200 நியர்லி 280 சேசிங் இருக்கும்போது வந்து வேஸ்ட். நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும். இத்தனை வருஷத்துலயும் மத்த டீமுக்கு பவர் பிளேல ரன் எவ்வளவு தூரம் வருதோ அந்த அளவு வந்து சிஎஸ்கேக்கு வராம இருந்தாலுமே, ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து 70 80 100 இந்த மாதிரி அடிச்சாலுமே சிஎஸ்கே அட்லீஸ்ட் ஒரு 60 55 இந்த மாதிரி எல்லாம் வந்துருவாங்க. அதுக்கு ரீசன் நமக்கு இருந்த ஓப்பனிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். வாட்சனா இருக்கட்டும், டியூப்ளசிஸா இருக்கட்டும், ஏன் 50 ராய்டு எல்லாம் ஓப்பனிங் வந்தப்பெல்லாம் வேற லெவல்ல அவர் பண்ணாரு. பட்
ஓப்பனிங்னு சொல்லிட்டு வேற பிளேஸ் வரும்போது அம்பத்தி ராயுடு பின்னாடி வந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அம்பத்தி ராயுடு வந்து ஓப்பனிங் பண்ண சமயம் வந்து நல்லாவே டாமினேட் பண்ணாரு அவரு. பட் அவரை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஸ்மித் இருந்தாரு, டியூப்ளேசிஸ் இருந்தாரு, வாட்சன் இருந்தாரு, இன்னும் நிறைய பேர், மெக்கலம் இருந்தாரு. ரொம்ப இவங்க எல்லாம் இருக்கும்போதுல பவர் பிளேலயே ஒரு நல்ல ஸ்கோர் வந்து, பட் இப்போ வந்து பவர் பிளேல வந்து அடிக்க தயங்குறாங்க. பவர் பிளேல வராத ரன்னாலதான் பின்னாடி வந்து அவ்வளவு பெரிய ப்ராப்ளம். 3 மேட்ச் பார்த்தாலே தெரிஞ்சிடும் பவர் பிளேயர் சுத்தமா ரன்னே கிடையாது. மும்பை கூட மட்டும் டைகார்ட் அடிச்சனால மட்டும்தான் அந்த ரன்னே வந்துச்சு, இல்லாட்டினா அதுவுமே கிடையாது. அடுத்த 2 மேட்சுமே ரொம்ப ஒஸ்ட். ஏன்னா மத்த டீம் கம்பேர் பண்ணும்போது மத்த டீம் வந்து அவங்க மென்டாலிட்டி பவர் பிளேல இல்லைன்னா அடிச்சு தூக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. அடிச்சு எவன் வந்தாலும் அடிதான், எப்படி பால் போட்டாலும் அடிதான், அந்த மாதிரி தான் மத்த டீமோட அப்ரோச் பவர் பிளேல இருக்கு. சிஎஸ்கேல மட்டும் அந்த ஒரு அப்ரோச்சே கிடையாது, நிக்கிறாங்க. இதுதான் சிஎஸ்கேயோட பேட்டிங்கோட ப்ராப்ளமே. ஏன்னா மத்த டீம் கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே பவர் ஹிட்டரே கிடையாது. சிஎஸ்கேயோட மொத்தமே 2 பவர் ஹிட்டரு. ஃபர்ஸ்ட் துபை, 2வது டோனி. இவங்க 2 பேரை தவிர சிஎஸ்கேல பவர் ஹிட்டரே கிடையாது. சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப லேட்டர் தான் ரியலைஸ் ஆயிருக்கு. பட் நான் ஃபர்ஸ்டே தான் நான் சொல்லிட்டேன், சிஎஸ்கே பவர் ஹிட்டர் கிடையாது. சிஎஸ்கேல இருக்க பிளேஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ஆடக்கூடியவங்க. இவங்களுக்கு அந்த டைம் கொடுத்தாதான் கொஞ்சம் பேட்டிங் பண்ண வருமே. அதுக்கப்புறம் தான் அவங்க பிக்கப் பண்ணி எல்லாம் அடிப்பாங்க, இன்க்ளூடிங் ருத்துராஜ் கைக்கோட ஆல்சோ. இந்த இதை மாத்துறதுக்கு வேற வழியே கிடையாது. கான்வேவை அவங்க கொண்டு வந்துதான் ஆகணும். ஏன்னா கான்வேயும் சேம் லைக் தான், கொஞ்சம் டைம் எடுப்பாரு. ஆனா ஒரு டைம் எடுத்தாலுமே லைக் 2 வந்துகிட்டே தான் இருக்கும். அக்ரோசி ஆடுற மாதிரி தெரியாது, பட் 2 வந்துகிட்டே தான் இருக்கும். அதுதான் கான்வேயோட ஒரு பிளஸ் பாயிண்ட். இப்போ கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல. கான்வேயை கொண்டு வந்துட்டு ருத்ராஜ் கைக்கோடையும் கான்வேயும் ஓப்பனிங் விட்டுட்டு 1 டவுன்ல வந்து ரச்சினை கொண்டு வரலாம். ரச்சின் மேல தப்பு கிடையாது, அவர் கொஞ்சம் நின்று விளையாடக்கூடிய பிளேயர் தான். சோ அவரை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஒருவேளை நீங்க கான்வேவை கொண்டு வராம இருந்தனா ரச்சின் ரவீந்திராவை அக்ரெசிவா ஆட வைக்கணும், வேற வழியே கிடையாது. ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து அக்ரெசிவா ஆடி ஆகணும், வேற வழியே கிடையாது. இல்லாட்டினா சிஎஸ்கே வந்து பவர் பிளேல ரன்னே வராது. ருத்ராஜ் கைக்கோட நான் அக்ரெசிவ் ஆட சொல்ல மாட்டாரு. ஏன்னா டீம்ல இருக்கிறதே வந்து கான்பிடன்ட் ஆடக்கூடியது. இவர் நின்னா கொஞ்சம் மேட்ச் கொஞ்சம் க்ளோஸா வரும் அப்படின்னு பார்த்தா ருத்ராஜ் கைக்கோட மட்டும்தான். வேற யார் நின்னாலும் க்ளோஸா வருமானு பாக்குறதா இருந்தா துபை சொல்லலாம். பட் துபை வந்து இப்போ கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். டக்குன்னு அவரு அவுட் ஆயிடுறாரு, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா துபை நேரத்துக்கு வந்து அவுட் ஆனது வந்து லிட்டரலி அது வந்து பராக்கோட விக்கெட் தான், அசரங்கா விக்கெட்டே கிடையாது. ஏன்னா அந்த கேட்ச் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் அதுலயும் கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருந்துச்சு. இந்த அளவு வந்து ஃபீல்டிங் வந்து ஒஸ்டா இருந்தது இந்த சீசன் மட்டும்தான். ஏன்னா எப்பவுமே வந்து எல்லா சீசனும் ஃபீல்டிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த சீசன் வந்து ரொம்பவே மோசமா இருக்கு சிஎஸ்கேவோட ஃபீல்டிங். டூ டிபெண்டிங் ஆன் த துபை நினைக்கிறேன். ஏன்னா மிடில் ஆர்டர் வந்து அவர் இல்லாட்டனா மேக்சிமம் மேட்சே வந்து போயிருது. ஜடேஜா வந்து போன மேட்ச் வந்து மிடில் ஆர்டர் வராட்டாலுமே கொஞ்சம் கடைசியில வந்து அடிச்சாரு. பட் இப்ப இந்த இதுக்கு வந்து அடிக்கவே இல்ல. அவர் ஆக்சுவலா அவர் அடிச்சிருக்கணும். ஓப்பனிங் வந்து ஃபயர் ஆகல, ஓப்பனிங் வந்து பவர் பிளேல ஃபயர் ஆகல. சோ வந்து மைனஸே அதுதான். அங்க ஒரு ஃபயர் ஆகாம வந்தனால பவர் பிளேல 2 வரல. டெத்ல 15 ஓவர் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ரன் வந்து 20க்கு மேல போயிருச்சு. ரன் ரேட் வந்து 20க்கு மேல, சாரி 10க்கு மேல போயிருச்சு. அப்ப என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு அடிக்க ட்ரை பண்ணணும். அப்பவும் ஜடேஜா அடிக்கவே இல்ல. லிட்டரலி அவர் வந்து 32 ரன் அடிச்சிருக்காரு, 22 பால் சம்திங் எடுத்து. டெத்ல வந்து அவ்வளவு பால் எடுத்து நீங்க சேஸ் பண்ணும்போது அவ்வளவு பால் எடுத்து நிக்கவே கூடாது. நீங்க ஃபயர் பண்ணிருக்கணும், அந்த சமயம் நீங்க அடிச்சிருக்கணும். அடிக்காதது ஒரு பெரிய தப்பு. டோனியை நிறைய பேர் குத்தம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றதுன்னு தெரியல. டோனி வந்து அப்பதான் வந்திருக்காரு. அவரும் வந்து எடுத்த உடனே சுத்தக்கூடிய பேட்ஸ்மேன். டோனி வந்து அதுக்கு வந்து ஒரு 2 ஓவர், கடைசி 2 ஓவர்னா ஓகே, எடுத்த உடனே சுத்திடலாம். அவர் தான் கடைசி ஓப்பா இருக்கிறாரு, 25 பால் இருக்காரு. அவர் தான் கடைசி கோப். நீங்களே சொல்லுங்க, டோனி அந்த சமயம் சுத்தி அவுட் ஆயிருந்தானா என்ன சொல்லியிருப்பாங்க? எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல, வந்த உடனே சுத்திட்டு போறான், இதேதான் சொல்லுவாங்க. பேசுற வாய் வந்து அப்படிதான் பேசும். டோனி எந்த சமயம் விளையாண்டதை நான் தப்பு சொல்லவே மாட்டேன். ஆனா அப்ப வந்து அக்ரெசிவ் ஆட வேண்டியது ஜடேஜா தான் ஆடி இருக்கணும். ஏன்னா அதுக்கு பின் ஓவர் டைம் இருக்காரு. ஓவர் டைம் நல்லாவே பேட்டிங் பண்ண முடியாரு. இங்கிலாந்து சீரீஸ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து கொஞ்சம் பேட்டிங் பண்ண முடியவர் தான். ஆனா ஜடேஜா வந்து அடிச்சாதனால அந்த பிரஷர் அப்படியே டோனிக்கு வந்துருச்சு. ஸ்பின் போடுறாரு, தீக்ஷனா வந்து பவுலிங் போடுறாரு. அப்ப வந்து அட்லீஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் காமிச்சிருக்கணும் ஜடேஜா. அப்போ வந்து டோனி வந்து சிங்கிள் கொடுத்துட்டு டோனி அடிக்க சொன்னா, டோனியோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னா கடைசி வரை அவர் நிக்கணும், களத்துல அவர் நின்னா எப்படியும் வின் பண்ண முடியுங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதுதான் இப்ப வரைக்கும் டோனி சார் பண்றது. இப்ப வரைக்கும் டோனி பண்றது அதுதான். நீங்க யோசிச்சு பார்த்தாலும் தெரியும், நீங்க டோனியோட கரியரை பார்த்தாலும் தெரியும், எப்பவுமே டோனி கூட ஒரு பெரிய பேட்ஸ்மேன் நிற்கும் போது சேசிங்ல அவர் அடிக்கவே மாட்டார். அந்த பெரிய பேட்ஸ்மேன் யாராச்சும் ஒரு ஹிட்டர் அவரை தான் அடிக்க வைப்பாரு தவிர
அவர் உடனே எல்லாம் அடிக்க மாட்டாரு. தோனி வந்து அவரோட வேலை என்னன்னா, அந்த ஹிட்டரோ அந்த நல்ல பேட்ஸ்மேனோ அவுட் ஆன அப்புறம் தான் அவர் இருக்குங்கிற ஒரு கான்பிடென்ட்டா எல்லாரும் வந்து அவர் மேல வைப்பாங்க. அதைத்தான் அவர் பண்ணுவாரு. இந்த மேட்ச்ல வந்து ஜடேஜா வந்து ஹிட் பண்ணிருக்கணும். ஹிட் பண்ணாம கடைசியில நின்னு 2 ஓவர்ல அடிக்கலாம்னா எப்படி முடியும்? அவுட் அண்ட் அவுட் வந்து எல்லாருமே மறுபடியும் வந்து தோனியை தான் தப்பு சொல்லிட்டு இருக்காரு. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா அவர் வந்து கடைசி 2 ஓவர்ல வந்து அடிப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபயர் ஆகணுமே. அதுக்கு முன்னாடி பேட்ஸ்மேன் வந்து ஃபயர் ஆகலன்னா டூ டிபெண்டிங் ஆன் த டோனியா. டோனி மட்டுமா உங்களுக்கு அடிச்சு தரணும் எல்லா மேட்சும்? போன மேட்ச் ஓகே, டோனி வந்து லேட்டரா இறங்கினது அவரோட தப்புன்னு சொல்லிட்டேன் நானு. இந்த மேட்ச் வந்து டோட்டல் வந்து இது வந்து ஓப்பனிங் வந்து ஃபயர் ஆகல, பவர் பிளேல ஒழுங்கா அடிக்கல, அப்புறம் வந்து ஜடேஜா பண்ண மிஸ்டேக் தான் இது. வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ஜடேஜா வந்து தான் சொல்லுவேன். பட் வந்து அவரை மட்டுமே நம்ம போக்கஸ் பண்ணி சொல்லவும் கூடாது. திருப்பாத்தி வேஸ்ட். விஜய் சங்கர் நான் பார்த்த வரைக்கும் அவர் அடிச்ச ஷாட் எல்லாம் ஓகே, நல்லா தான் அடிச்சாரு. அந்த அவுட் ஆன ஷாட் மட்டும் கொஞ்சம் அவரு பால வந்து தட்ட ட்ரை பண்ணாம அந்த பாலே 6 அடிச்சிருந்தா, 6க்கு ட்ரை பண்ணிருந்தா கண்டிப்பா அவர் அடிச்சிருப்பாரு. பட் அவர் விட்டுட்டாரு. பட் திருப்பாத்தி சுத்தமா வேஸ்ட் தான் சொல்லி ஆகணும். இந்த 2 தான். ஏன்னா மேட்ச் தோத்தது காரணம் இந்த ஒரு 2 தான் நான் சொல்லுவேன். அதுக்காக வந்து ஜடேஜா வந்து வேஸ்ட்னே நான் சொல்ல மாட்டேன். ஜடேஜா அந்த சமயம் அடிச்சிருக்கணும். ஜடேஜா அடிச்சதுனாலதான் அவ்வளவு பிரஷர், அவ்வளவு ரன்னுமே வந்து ஏறிடுச்சு. இந்த 2 தான் சிஎஸ்கே மேட்ச் விட்டதுக்கான ஒரு ரீசன், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த 2 தான். ஓப்பனிங் பவர் பிளேல ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, எண்ட்ல ஜடேஜா வந்து அட்லீஸ்ட் அடிச்சிருக்கணும். அதுதான் வந்து மைனஸா போச்சு. ஜடேஜா அடிச்சதுனால ஓவர் பிரஷர். கரெக்டா வந்து ஹசரங்கா சூப்பராவே பவுலிங் பண்ணாரு. தெலுங்கு துட்டு அந்த மாதிரி தான், தெலுங்கு துட்டுன்னு சொல்லிட்டு பவுலிங்க போட்டாரு. ஏன்னா சிவன் துபேவா இருக்கட்டும், கைகோடா இருக்கட்டும், 6 அடிச்ச அப்புறம் கூட அவர் போட்டு விக்கெட் தான் எடுத்தாரு. விஜய் சங்கரா இருந்தாலும் சரி, 6 அடிச்சப்போ கூட அவர் தைரியமா தூக்கி போட்டு விக்கெட் எடுத்தாரு. பட் அந்த அளவு டெட்லி பவுலிங்கான்னு கேட்டனா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் நம்மளோட பேட்டிங் வந்து நல்ல வீக்கா இருக்கு, இன்னுமே சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா இதே பேட்டர்ன்ல வந்து சிஎஸ்கே போனா கண்டிப்பா தோத்துருவாங்க. பார்க்கலாம் அவங்க மாத்துவாங்களா இல்லையான்னு. இந்த மேட்ச்ல வந்து உண்மையிலேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது வந்து நிதிஷ் ராணா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவரே ஃபார்ம் அவுட்ல தான் இருந்தாரு. சிஎஸ்கே மறுபடியும் வழக்கம் போல யாரெல்லாம் ஃபார்ம் அவுட் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஃபார்ம் கொண்டு வர வைக்கிறது அவங்க வேலையே. மறுபடியும் அந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டாங்க. கைக்வாட் சூப்பராக விளையாண்டாரு. உண்மையிலே கைக்வாடுக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால அவரு ஸ்லோவா விளையாட வேண்டியதா இருக்கு. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு, நல்லா விளையாண்டாரு. எப்போ அடிக்கணுமோ அப்பதான் அவர் அடிக்க ட்ரை பண்ணாரு. அன்பார்ச்சுனேட்லி அவரு விக்கெட் ஆயிட்டாரு. ஒன்னும் சொல்றதுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. கைக்வாட் வந்து தனியா போராடிட்டு இருக்காரு மாதிரி தோணுது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் மேட்ச் கூட ரன் ரேட் அதிகம். சோ அவர் அடிச்சுதான் ஆடணும்னு சொல்லிட்டு அடிச்சுதான் அவுட் ஆனாரு. அதை நான் தப்பு சொல்லவே மாட்டேன். இந்த மேட்ச் எப்படி நிக்கணுமோ அதே மாதிரி கரெக்டா நின்னாரு. பட் கூட இருக்கவங்க எல்லாம் வந்து சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுனால, பண்ணாத ஒரு ரீசனால அவரும் தப்பான ஷாட் இல்ல, அந்த சமயம் அடிக்க வேண்டிய ஒண்ணுதான், அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. இந்த மேட்ச் தோனியை தப்பு சொல்றது வந்து கிரிக்கெட் நாளைக்கு தெரியாதவங்க தான் டோனியை தப்பு சொல்லுவாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டோனி கடைசியில வந்து மேட்ச் வின் பண்ணலன்னா டோனி தப்பா எனக்கு புரியல. ஏன்னா நிறைய பேரு அவங்களுக்கு வந்து அந்த கிரிக்கெட் நாலேஜ் இருக்கான்னு எனக்கு சுத்தமா தோணி. ஏன்னா நான் வந்து டோனி ஃபேன் கிடையாது. ஆனா மேட்ச்ல பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து கரெக்டா நம்ம வந்து சொல்லியே ஆகணும். இது ரொம்பவே ஒஸ்டான ஒரு இதா இருக்கு. பாப்போம் இதுல இருந்து எப்படி சிஎஸ்கே வந்து வெளியே வர போறாங்கன்னு பாக்கலாம். அடுத்த மேட்ச் வந்து டிசி எஸ்ஆர்எச். ஆக்சுவலா இந்த 2 டீம் வந்து ரொம்பவே நல்லா பேட்டிங் பண்ணக்கூடிய டீமுங்க. ஆனா பவுலிங்ல வந்து எஸ்ஆர்எச் கொஞ்சம் இல்ல, ரொம்பவே தமி இருந்தும் கம்மிங்ஸ் இருந்தும் செம்மையா அடி வாங்குறாங்க. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவசரப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் எஸ்ஆர்எச். ஏன்னா எஸ்ஆர்எச்ல அந்த அங்கித் வர்மா அவர் வந்து ரொம்பவே நல்லா பிளே பண்றாரு. வழக்கம் போல மிச்சல் ஸ்டார்க் வந்து எஸ்ஆர்எச் கூட ரொம்பவே நல்லா பிளே பண்றாரு. அதை நம்ம சொல்லிதான் ஆகணும். செம்மையா அவர் 5 ஃபார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுக்கிறாரு ஐபிஎல்லையே. சோ எஸ்ஆர்எச் வந்து அவர் ஒரு நைட் மேரா இருக்காரு. மிச்சல் ஸ்டார்க் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். லாஸ்ட் டைம் அப்படிதான் நடந்துச்சு, இந்த டைம் அப்படிதான் நடக்குது. அவர் கரெக்டா ஹெட்டை மட்டும் பிளான் பண்ணி தூக்குறாரா எப்படின்னே தெரியாது. ஹெட் அவர் நல்லாவே விக்கெட் எடுத்துடுறாரு. யாராச்சும் ஒரு ஆள் மட்டும் நிறுத்தி நிதானமா விளையாண்டா நல்லா இருக்கும். அந்த ஒரு ஆளை சுத்தி மிச்சம் எல்லாரும் பிளே பண்ணா ஓகே, சூப்பராவே மேட்ச் போகும். பட் அவங்களோட எஸ்ஆர்எச்சோட பேட்டர்னே அவங்க சொல்லிட்டாங்க, எங்களோட பேட்டர்ன் இப்படிதான் இருக்கும், நாங்க இப்படிதான் அடிக்க போறோம், இதுதான் எங்களோட கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அவங்க. பட் அவ்வளவு தூரம் ஃபெயிலியர் ஆனாலுமே, பேட்டிங் ஃபெயிலியர் ஆனாலுமே அட்லீஸ்ட் 160 எல்லாம் வந்துடுறாங்க அவங்க. சோ அங்கதான் இருக்கிறாங்க. அவங்களோட கான்பிடென்டே அதுதான். எவ்வளவுதான் முக்கிய விளையாண்டாலும், எவ்வளவுதான் பேட்டிங் சொதப்பினாலுமே அவங்களோட மேட்சுக்கு டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கோர் கொண்டு வந்துடுறாங்க. 170, 160, 180, 190 கூட எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அவங்களோட மைண்ட்ஸே வந்து பவுலிங்ல தான் இருக்கு. சோ அவங்க எப்படி வராங்களான்னு தான் பாக்கணும். டிசி வேற லெவல்ல பிளே பண்றாங்க.
அவங்களோட பேட்டிங் சரி, அவங்களோட பவுலிங் சரி ரொம்பவே அருமையா இருந்துச்சு. ஃபீல்டிங் ரொம்ப அருமையா ஃபீல்ட் பண்றாங்க. அங்கித்தோட கேட்ச் வந்து ஜேஎஃப்கே புடிச்சதெல்லாம் வேற லெவல் கேட்ச். அதுவும் ஒரு மேட்ச் டேர்னிங் தான். இல்லாட்டினா அவரை தண்ணி இந்த மேட்ச் முடிச்சிருப்பாரு. பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருந்தாரு அந்த சமயம். இதுல முக்கியமான ஒரு ஆளை பத்தி நான் சொல்லி ஆகணும். கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் அதாவது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கேஎல் ராகுல் அந்த கேப்டன்ங்கிற இத வந்து வெளியே எடுத்து வச்சாரு. கேப்டன்ங்கிற இத வெளியே எடுத்து வச்சதுமே அவர் மொத்தமே 5 பால் தான் ஃபேஸ் பண்ணாரு. ஆனா எல்லாமே இன்டென்டோட அடிச்சாரு. அவர் அவுட் ஆனது கூட இன்டென்டோட தான் அவுட் ஆனாரு. பட் நோ மேட்டர் வாட், அவரோட பிளேயிங் இப்படிதான் இருக்கு. இதுதான் கேஎல் ராகுல். இதுதான் உண்மையான கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் வந்து விக்கெட் விழுந்தா அதை அடாப்ட் பண்ணி கொஞ்சம் மெச்சூரா பிளே பண்ணக்கூடிய கேஎல் ராகுல் வேற. 2020 அவரோட பிளேயிங்கே வேற. விட்டு தட்டு கட்டுன்னு இல்ல, ஒரே விட்ரா பேட்டு தான். அதான் அவரோட கேஎல் ராகுலோட பேட்டிங் ஸ்டைலு. 2020 அவரோட பேட்டிங் ஸ்டைல் இப்பதான் வந்து வெளியே வர போகுது. பார்க்கலாம். அவுட் ஆனான்னு சொல்லிட்டு பேட்டிங் ஸ்டைல மாத்திரக்கூடாது. அவரோட பேட்டிங் இதான், இப்படியே பண்ணாலே போதும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல பேட்டிங் ஆர்டர் டெப்த் ரொம்ப டீப்பா இருக்கு. ஸோ அவர் இப்படியே ப்ளே பண்ணாலே ரொம்ப நல்லது. ஈஸியா வந்து அவங்க மேட்ச் வின் பண்ணுவாங்க. அழகா சென்னையை வந்து ஃபேப் எடுத்திருக்கலாம். லெசிஸை வந்து விட்டுட்டு இவங்க சென்னை தப்பு பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கடைசியா எல்லாரும் இங்க இருக்கும்போது அவர் இங்க இருந்திருந்தா, சென்னைக்கு இருந்திருந்தா ரொம்பவே நல்லது. அவர் அந்த அடி அடிக்கிறாரு எல்லா மேட்ச். உண்மையிலே டிசி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமா இருக்கு. இப்ப அடுத்த மேட்ச் வர சிஎஸ்கேக்கு டிசியோட தான். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எஸ்ஆர்ஜும் கம்பேக் கொடுத்தாகணும். ஏன்னா அவங்க வந்து 2 மேட்ச் தோத்துட்டாங்க. அவங்களும் ஒரு கம்பேக் கொடுக்கணும். சிஎஸ்கேயும் ஒரு கம்பேக் கொடுக்கணும். டிசி ஆல்ரெடி நல்லா போட்டு பொறுக்கி எடுத்துட்டு இருக்காங்க எல்லா டீமையும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்கே தான், பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு.